இந்த சத்தம் ஞாபகம் இருக்கா? ஒரு காலத்துல இந்த சத்தம் கேட்டாலே அந்த தெருவை திருவிழா மாதிரி மாறிடும். ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு போய் ஸ்கூல் பேக்கை தூக்கி எறிஞ்சிட்டு கையில பம்பரத்தோட ஓடின நாட்கள். ஆனால் இன்னைக்கு அந்த தெருக்கள் இருக்கிறது, மண்ணும் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் யாருடைய கைகளும் அந்த பம்பரம் மட்டும் இல்லை. என்ன ஆனது இந்த விளையாட்டுக்கு? நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்புல இருந்து பம்பர தொழிலில் இருக்கேன். இந்த தொழில் வந்து ஒரு 18 ஆண்டுகள் வந்து நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொரோனாவுடைய ஃபஸ்ட்டு பீரியட்லையும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் கொரோனாவுக்கு அப்புறவு நிறைய பேர் கையில் செல்ஃபோன், பிளாஸ்டிக் ஐட்டங்கள் நிறைய வந்த உடனே இந்த மர ஜாமான்களுடைய உற்பத்தி என்பது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக இந்த தொழில் நடந்தவங்க எல்லாத்துலேயும் கேட்டிங்கன்னா மிகப்பெரிய இழப்பாக தான் சந்திச்சிருக்காங்க. இந்த செல்ஃபோன் கிடையாது, எல்லாமே இல்லாதனால அவங்க முக்கால்வாசி 4:30 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்து 7 மணி வரைக்கும் விளையாடுவாங்க, பம்பரம் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் தான் 7 மணி இருட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் படிக்க போவாங்க டியூஷனுக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துவாங்க. ஆனால் இந்த டயத்தில் விளையாடத்தான் செய்வாங்க. செல்லாங்குச்சி விளையாடுவாங்க, கிட்டி குச்சி விளையாடுவாங்க, அந்த பம்பரம் விளையாடுவாங்க. அந்த விளையாட்டு இப்போ இல்லை. அந்த நேரத்தை இப்போ செல்ஃபோனில் நேரத்தை செலவழித்து வீணாகிட்டு இருக்காங்க, விளையாடுறதே இல்லை. ஒரு சாதாரண மரக்கட்டை ஒரு கை விரைஞரின் கையில் குழந்தை பருவம் நினைவாக மாறுகிறது. ஒரு மரத்தை மனிதனுடைய உழைப்பு மூலியமாக தான் பம்பரமாக, செப்பு செட்டாக, கோலாட்டு குச்சியாக, பேபி வாக்கராக, பல்வேறு விதமான பொருட்களாக ஆக்கக்கூடிய அந்த மனித உழைப்பு என்பது முக்கியமாக தேவை. இது ஒரு விளையாட்டு இல்லை, இது ஒரு திறமை. பம்பரம் சுழற்றுவது எல்லோராலும் முடியாது. சரியான பிடி வேண்டும், சரியான வேகம் வேண்டும், அதற்கும் மேலாக நிறைய பயிற்சி வேண்டும். பம்பரம் விளையாட்டு என்பது ஒரு நம்ம உடற்பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு 6 தசை நார்களை கொண்ட உடற்பயிற்சி தான் பம்பரம். நீங்கள் பம்பரத்தை கையில் உடனடியாக சுற்றி விட்டு உடனே கீழே குத்திட முடியாது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சின்ன குழந்தைகள் விளாண்டுருப்பீங்க. அந்த சுத்தம் போது நம்ம கண்ணுடைய பவர் அந்த பம்பரத்தில், அந்த கயிற்றுல இருக்கும். அதே மாதிரி அந்த பம்பரத்தை நம்ம வந்து தரையில் வீசும்போது நம்மளுடைய கால் வந்து ஒன்று போல் இருக்காது, ஒரு 1.25 அடி 1.5 அடி ஸ்டெப்பில் இருக்கும். அப்போ அது ஒன்று. அதை குத்தும் போது அதனுடைய கண் பார்வைங்கிறதும் கையினுடைய வீச்சு என்பதும் ஒரே அளவில் இருக்கும். இப்படி பண்ணி கடைசியாக பம்பரம் தரையில் சுற்றும் போது அதை மேலே தூக்கி கோஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய அந்த விளையாட்டில் 6 உடற்பயிற்சிகள் என்பது அதில் அடங்கியிருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம குழந்தைகள் வந்து பம்பரம் விளையாட்டு என்பதை யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது. நீங்கள் எல்லோரும் பம்பரத்தை மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் விளையாட கொடுங்க. அதை ஏன்னா அதில் உடற்பயிற்சிக்கான ஒரு உடற்பயிற்சி இருக்கிறது. அந்த பயிற்சி நாளடைவில் அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கூர்மையாக பார்ப்பதற்கு, கூர்மையாக படிப்பதற்கான விஷயங்களை அவங்களுக்கு கற்றுத்தரும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சின்ன குழந்தைகள் விளையாடக்கூடிய செப்பு செட்டு, அது நம்ம இன்றைக்கெலாம் நம்ம வீட்டில் சாப்பாடு ஆக்குவதற்கு நம்ம இன்றைக்கி குக்கர்லேயே பிடிச்சிருந்தோம். ஆனால் அதில் மண்பானை, பானை, அதில் எவர்சிலில் வரக்கூடிய ஒவ்வொரு செட்டுகளும் மரத்திலேயே தயாரிக்கப்பட்டு சின்ன குழந்தையிலே அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம். இது பானை, இது சட்டி, இது கரண்டி, இது அடுப்பு, இது ஆட்டோரல், இது உரல் அப்படின்னு. இதையெல்லாம் அவங்களுக்கு அந்த மூளை வளர்ச்சியில் கொண்டு வருவதற்கான ஒரு பக்குவம் தான் அந்த தொழிலுடைய தன்மை. தற்போது குழந்தைகள் வீடியோ கேம், படங்கள் போன்ற டிஜிட்டல் திரையில் மூழ்கி இருப்பதனால் பம்பரம் தொழில் மிகவும் நலிவடைந்து வருவதாகவும், இதனால் பலர் பல்வேறு தொழில்களுக்கு மாறி சென்று விட்டதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த அப்பாசமுத்திரம், அதுவும் சுப்பிரமணியம் பொத்தை பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் இந்த தொழிலில் இருந்தாங்க. அப்பாசமுத்திரம் முழுவதும் ஒரு 1000 பேர் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்பாசமுத்திரம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக கணக்கெடுத்தாலே ஒரு 60 தொழிலாளி 70 தொழிலாளியை தாண்டி இதில் இல்லை. ஒரு கொஞ்சம் ஒரு 4-5 பேர் வேலை போகக்கூடிய கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 கம்பெனி 7 கம்பெனி தான் இருக்குது. எந்த வேலைக்கு ஹெல்ப்பராக போனாலும் 800 ரூபா கொடுக்குறாங்க. அதெல்லாம் அங்கே தான் போய் நோங்குறாங்களே தவிர இங்கே வரமாட்டேங்குது. ஆனால் அந்த வேலை ரெகுலராக இல்லைனாலும் பரவாயில்ல, வாரத்தில் 5 நாள் வேலை இருக்குது, 3 நாள் வேலை இருக்குது. இங்கே இந்த 5 நாள் வேலையை அது 3 நாளில் பார்த்துடலாம். இப்படி தான் அந்த இளைஞர்கள் போகிறாங்க. ஏப்பா இதில் வந்து ஸ்டைன் பண்ண முடியாது எங்களால், நாங்கள் வந்து வேறு வேலைக்கு போகிறோன்னு சொல்லி தான் நான் எவ்வளவோ ஒரு மகனையாவது என் கூட வச்சுக்கணும்னு நினச்சேன். அவனுக்கு சொல்லி கொடுத்துடணும், இதை நமக்கு அப்புறம் அவன் நடத்துவான் அப்படின்னு நினச்சேன். 2 பேருக்குமே அதில் ஆர்வம் இல்லாதனால 2 பேருமே சென்னையில் தான் இருக்காங்க.
வருமானம் இல்லை, அதாங்க. 200 ரூபா சம்பளத்தை வச்சு இன்னைக்கு பொழுது கழிக்க முடியுமா? முடியாது. அதான் காரணம். அதுக்கு மேலே சம்பளம்னா பொருளுடைய விலை உயரணும், உயர மாட்டேங்குது. அப்போ எப்படி அது கிடைக்கும் நமக்கு? அதாங்க. அதனால இந்த தொழில் வேண்டான்னு வேறு கொத்தனார் வேலைக்கு போனால் கூட இன்னைக்கு 800 ரூபா சம்பளம் கொடுக்காங்க. அதனால எல்லாரும் அதுக்கு போகணும்னு போயிடுறாங்க. மாற்றம் தவிர்க்க முடியாதது. வீடியோ கேம்கள் வந்தது, ஸ்மார்ட் போன்கள் வந்தது, விளையாட்டு மைதானங்கள் குறைந்தே போனன. ஆனால் அதனோடு சேர்த்து நமது குழந்தை பருவமும் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடுச்சு. சில பாரம்பரியங்கள் புத்தகங்கள்ல வாழக்கூடாது, அவை குழந்தைகளின் கைகளில் தவழ வேண்டும். பம்பரம் அது ஒரு பொம்மை இல்லை, அது நமது ஊரின் சிரிப்பு, நமது தெருக்களின் சப்தம், நம்ம குழந்தை பருவத்தின் அடையாளம். ஒரு நாள் மீண்டும் இந்த சத்தம் ஒவ்வொரு தெருவிலும் கேட்கட்டும்.